ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்? நாங்கள் வந்து சென்னையில் சிவன் பார்க்கு போயிருந்தோம் பசங்களை கூட்டிகிட்டு ஒரு சண்டே. அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். சிவன் பார்க்கில் எல்லாமே இருக்குது, பசங்க விளையாடுற மாதிரி, நம்ம பெரியவங்க முதற்கொண்டு எல்லாமே எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி எல்லாமே சூப்பராகவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் இதான் ஃபஸ்ட் டைம் போயிருந்தேன், ஈவினிங் டைம் போயிருந்தோம். இங்கே பாருங்கள், அழகாக இங்கே பாறையில் ஃபுல்லாக அதை கட்டி அங்கேருந்து அருவி மாதிரி தண்ணி கொட்டுது. நல்லா சூப்பராக இருந்தது பார்க்கவே. கொஞ்ச நேரம் பசங்களை விளையாட்டு விட்டுட்டு நாங்களும் கொஞ்சம் நேரம் எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு எங்களுக்கு தேவையான எக்ஸசைஸ்லாம் கொஞ்சம் நேரம் பண்ணோம். கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்தது மைண்டு. வீட்லேயே அடைஞ்சு இருக்கிறோமா, கொஞ்சம் வெளியே போய் இந்த மாதிரி பார்க்கெலாம் போகும்போது கொஞ்சம் நம்ம உடம்புக்கு ஹெல்த்தியாகவும் நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறோம். கொஞ்சம் நம்ம பசங்களும் அதுக்கேற்ற மாதிரி ஜாலியாக விளையாடுறாங்க. நம்ம பண்ணுற எக்ஸசைஸை பசங்களும் வந்து பண்ணுறாங்க. அது ஒரு ஜாலியாக இருந்தது. இங்கே பாருங்கள், சுற்றி இந்த தண்ணி வந்து கொட்டுற இடத்துல அவ்வளோ மீன் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் என்ன சொல்கிறது, ஆரஞ்சு கலரில் அந்த என்ன ஃபிஷ்ஷு, ஆரஞ்சு கலரில் ஒயிட்டு நிறைய மீன் நல்லா பெருசாக இருக்குது. ஆனால் அதுக்குள்ளே போக முடியாது, சுற்றி இந்த கம்பி, இரும்பு கம்பி போட்டு வச்சுருக்காங்க. பசங்களாம் கிட்ட போய் பார்க்கணுன்னு ரொம்ப ஆர்வப்படுறாங்க. ஆனால் அங்கே அலோ கிடையாது, சுற்றி இந்த கம்பி போட்டு வச்சுருக்காங்க. செம்மையாக இருக்குது. நல்லா அந்த தண்ணி ஃபுல் டைமும் கொட்டிகிட்டு இருக்குமா, இல்லை நைட்டில் ஏதாச்சும் ஆஃப் பண்ணிவிடுவாங்க என்னன்னு தெரியல. ஆனால் சும்மா அது ரெடிமேட்டாக பாறை செஞ்சு வச்ச மாதிரி தான் இருக்குது, அங்கேயே இருக்கிற மாதிரிலாம் தெரியல, சும்மா அது. ஆனால் தண்ணி அழகாக அதில் கொட்டிகிட்டே இருக்குது. கீழே அந்த குளத்துல அவ்வளோ மீன்களும் இருக்குது. நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஈவினிங் டைம் கொஞ்சம் ஈவினிங் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்க அப்பாவை பிடிச்சிட்டு 2 பேரும் ஃபோட்டோக்கு போஸ் கொடுத்துட்ருக்காங்க என் பசங்க. இது வந்து சிவன் பார்க். அப்புறம் சிவன் பார்க்குன்ற பேருக்கு அர்த்தமாக ஸ்டார்டிங் என்ட்ரன்ஸ்லேயே சிவன் இருக்கார். நாங்கள் நான்வெஜ் சாப்பிட்டுருந்தோம், அதனால் போக முடியாமல் போயிடுச்சு அன்றைக்கி. என்னடா இவ்வளோ தூரம் வந்து எனக்கு தெரியாது இங்கே வந்து இந்த பார்க்கில் வந்து சிவன் இருப்பார். நாங்கள் முதல்ல இங்கே போகிறதாவே ஐடியா இல்லை, வெளியே ஒரு வேலை விஷயமா போயிருந்தோம். திடீர்னு சரி பசங்க அந்த வேலை நடக்கலன்னா பசங்களை கொஞ்சம் என்ஜாய் பண்ணுற மாதிரி எதாவது பண்ணணுன்ட்டு பக்கத்துலேயே இந்த பார்க் இருக்கவே அங்கே கூட்டிகிட்டு போயிட்டாங்க. நான்வெஜ் சாப்பிட்டு போயிருக்கவே இந்த கோவிலுக்கு போக முடியல எங்களால். எல்லாருமே போயிருந்தாங்க. நாங்கள் போனது வந்து எப்போ, நான் இது கார்த்திகை தீபத்துக்கு 3வது நாள். இது கார்த்திகை தீபம் கழிச்சு 3வது நாள் விளக்கு ஏற்றிருந்தாங்க பாருங்கள் அந்த கோவிலை சுற்றி. போக முடியல ஆனால் எங்களால். ஆனால் வெளியே இருந்து சாமியை கும்பிட்டுட்டு வேண்டுதெல்லாம் போட்டுட்டு நல்லா பார்க்கில் என்ஜாய் பண்ணிவிட்டு ஜாலியாக அதுக்கப்புறம் நாங்கள் வந்துட்டோம். நல்லா இருந்துச்சு கொஞ்சம் ஃப்ரீயாக. அப்புறம் நானும் சில பல வீடியோஸு கொஞ்சம் ஃபோட்டோஸு எல்லாமே நின்று எடுத்து கொஞ்சம் ஷையாக இருந்தது. எல்லாருமே எங்களே பார்த்தாங்க வீடியோ எடுக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் எதையும் தாண்டி தானே ஆகணும், கடந்து போகன்ற மாதிரி, இதுவும் கடந்து போகன்ற மாதிரி எல்லாத்தையும் தாங்கி தானே ஆகணும். யார் பார்த்தா என்ன இருக்குது, நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி. எனக்கு கொஞ்சம் ஷையாகவே இருக்குது, பேசுறது முதற்கொண்டு ஷையாகவே இருக்குது. நான் என்ன பேசுகிறேன்னே தெரியல, நானும் எதோ பேசிகிட்ருக்கேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. ஸ்டார்டிங் ஸ்டேஜ்னுவே கொஞ்சம் அப்படி பேசுகிறேன், போக போக கொஞ்சம் பழகிடும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். அதனால தான் மேக்ஸிமம் வீடியோ என் ஃபேஸ் காமிச்சு என்னால் லாங் வீடியோவில் பேச முடியல. ஏன்னா பேசிட்டே இருக்கும்போது சிரிச்சிடுறேன், அந்த மாதிரி ஷையாயிடுறேன், ஏதோ வளர்றேன்னா. அதனால் இந்த மாதிரியாச்சும் பேசலாம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி பேசும்போது வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது கொஞ்சம் ஏதோ பேசுகிறேன் கொஞ்சம். ஆனால் வீடியோ எடுத்து பேசும்போது என்னால் பேச முடியல, கொஞ்சம் ஷையாக இருக்கிறதுனால. அப்புறம் சிவன் சாமி கும்பிட்டுட்டு நல்லா பசங்க வாங்க போகலாம். வெளியே போனால் நல்லா விளையாடுறதுக்கு சர்க்கஸ், என்ன சொல்கிறது, இந்த ராட்டினம் சுற்றுறது, ஸ்நாக்ஸ் எல்லாமே வெளியே ஃபுல்லாக பொம்மை கடை, மீனுங்க எல்லாமே விற்கிறாங்க. மீன்னா என்ன மீனா, வளர்க்குற மீன் அது எல்லாமே விற்கிறாங்க. ஃபைட்ரு அந்த மாதிரி எல்லாமே என்ட்ரன்ஸில் உள்ளே வரும்போதே விற்றாங்க. உள்ளே இவங்களை நைஸாக கூட்டிகிட்டு வந்துட்டோம். இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, வாங்க வெளியே வந்துட்டிங்களா, வாங்க வெளியே போகலாம் அப்படின்னு வெளியே இழுத்துட்டு போகிறாங்க எங்களை. என்ன செலவு வைக்க போகிறாங்கன்னு தெரியலன்னு பார்த்தோம். அதுக்கேற்ற மாதிரி வச்சாங்க பாருங்கள், பெரிய பட்ஜெட்டாக ஸ்லேட்டு அது இதுன்னு 2 பேரும் பூந்து வளாசிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இதில் விளையாட விட்டோம். ஆனால் என் சின்ன பொண்ணுக்கு இதெல்லாம் உட்காரவே மாட்டா, சுத்த பயம். ஆனால் உட்காரணுன்னு ஆசை, ஒரு ரவுண்டு கூட சுற்ற மாட்டா. அதுக்குள்ளே பாதியிலே கத்திட்டு அழுதுட்டு ஓடி வந்துடுவா. இவள் தான் என்னை விட்டுட்டு ஒரு செகண்ட் கூட இருக்கவே மாட்டேங்கிறா. என் பெரிய பொண்ணு ஜாலியாக இடத்துல ஒன்றா உட்காந்து விளையாடுவா. எங்கள் சின்ன பொண்ணு ரொம்ப ரொம்ப ஒஸ்ட்டு. இவ்வளோ பசங்க உட்கார வச்சு அழகாக சுற்றுறாங்க. இதுக்கு ஒரு 30 ரூபா சொன்னாங்க இது சுற்றுறதுக்கு. சும்மா ஒரு 10 நிமிஷம் சுற்றுனாங்க, அவ்வளோதான். ஜாலியாக குழந்தைங்க சரி ஓகே, பசங்க அதனோட ஆசையை நிறைவேற்றணும்ல, காசு முக்கியம் அப்படின்ற மாதிரி விட்டுட்டோம். ஜாலியாக என்ஜாய் பண்ணால். ஆனால் சின்ன உட்காரல, என்ஜாய் பண்ணிட்டு பக்கத்துலேயே பொம்மை கடை, அது பக்கத்துலேயே. அப்புறம் ஸ்லேட்டு, துப்பாக்கி அப்படி இப்படின்னு என்னென்னமோ வாங்கி பர்ச்சேஸ் பண்ணாங்க இவங்க. பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டோம் போயிட்டு. தட்டு வடை ஃபஸ்ட் டைம் நான் அதை ட்ரை பண்ணியிருந்தேன். ஆனால் எனக்கு பிடிக்கவே இல்லை தட்டு வடை. உங்களுக்கு யாருக்கெல்லாம் தட்டு வடை பிடிக்கும், எப்படி உங்கள் சைடில் எப்படி செஞ்சாங்க? இதில் வந்து என்ன பண்ணாங்க, தட்டு குட்டியாக ஓட்ட விட மாதிரி இருந்தது, அதான் தட்டு வடையாக. அதை வச்சுட்டு அதுக்கு மேலே கேரட்டு, பீட்ரூட்டு, லைட்டாக எலுமிச்சை பிழிஞ்சு விட்டுட்டு ஆனியன், அவ்வளோதான். அதை போட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணிட்டு அந்த கேரட்டு பீட்ரூட்டோடு என்ன பண்ணுறாங்கன்னா ஃபுல்லாக பிழிஞ்சு அந்த தண்ணியை கீழே விட்டுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். விட்டுட்டு வெறும் சும்மா மேலே கேரட்டு பீட்ரூட்டை வச்சு
ஒரு பிளேட் 50 ரூபான்னு கொடுத்தாங்க. ஆனால் எனக்கு பிடிக்கவே இல்லை. எப்படியோ வாமிட் வர மாதிரி இருந்துச்சு. ஆனால் எப்படியோ என்ன பண்ணுறது, காசு கொடுத்து வாங்கிட்டோமேன்னு சொல்லிட்டு நானும் எங்கள் வீட்டுக்காக ஷேர் பண்ணி சாப்பிட்டு வந்துட்டோம். ஃபஸ்ட் டைம் இருந்தாலும் அப்படி இருக்கா என்னன்னு தெரியல, இல்லை அங்கே டேஸ்ட் இல்லாமல் அப்படி மக்கர் பண்ணி செஞ்சு கொடுத்தாங்கன்னு தெரியல. ஏன்னா அதை 3 பேரும் சாப்பிட்டு பார்த்துன்னு தெரிஞ்சிருக்கோம். அதனால் இதான் சிவன் பார்க் பாருங்கள், சிவன் பூங்கா என்ட்ரன்ஸு. நான் லாஸ்ட்டாக தான் என்ட்ரன்ஸை எடுக்கிறேனே, ஃபஸ்ட்டு உள்ளே போகும்போது எடுக்கவே இல்லை, வேகமாக போயிட்டோம். டைம் ஆயிடுச்சுல, க்ளோஸ் பண்ணிவிட்டு வாங்க பயத்தில் லாஸ்ட்டாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள்.